அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 27/3/2024 புதன்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 38.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது. தற்சமயம் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை கடந்து வடக்கு நோக்கி பயணித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தெற்கு பகுதியை வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வாக்கில் பதிவாக தொடங்கி கடகரேகை நோக்கி அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தை அடைந்த பிறகு வடக்கு நோக்கி நகரும் சமயத்தில் இரு கடலிலும் நீடிக்கும் உயர் அழுத்தமானது செயலிழக்கும் அல்லது விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் இன்று முதல் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை முதல் தீவிரமடைய வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது மார்ச் 29, 30 தேதிகளில் மேற்கத்திய இடையூறு தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மூடு பனியும் நள்ளிரவு அதிகாலையில் பெரும்பாலும் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கக்கூடும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டும் லேசான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரவலாக மழை பதிவாகாது, லேசான மழை மட்டுமே பதிவாகும். அதாவது அடுத்த 5 நாட்கள் பொறுத்தமட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் தினசரி வெவ்வேறு இடத்தில் லேசான மழை பதிவாகும். வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மட்டும் மழை பதிவாகக்கூடும். பெரும்பாலும் வங்கக்கடலில் நீடிக்கும் உயர் அழுத்தத்தின் காற்று வட மாவட்டங்கள் வழியாக அது நுழைந்து கொங்கு மாவட்டங்கள் வரை பயணிக்கிறது. இதன் காரணமாக வறண்ட வானிலை மற்றும் வெப்பமான சூழல் பதிவாகும். அதாவது மார்ச் 27, 28, 29, 30, 31 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே மழை பதிவாகும். பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும். கேரளா பொறுத்தமட்டில் அநேக மாவட்டங்களிலும் நாளை முதல் படிப்படியாக மழை பதிவாகும். இலங்கை பொறுத்தமட்டில் வடக்கு பகுதியில் மழை குறைவான இடங்களிலும் மன்னார், அமரிவயல், அனுராதபுரம், திரிகோணமலை, கண்டி, ரத்னபுரி, அம்பாறை, நுவரெலியா, அம்பன்தோட்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் லேசான முதல் கனமழை பதிவாகும். வெப்பநிலை பொறுத்தமட்டில் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும். பிற மாவட்டங்களில் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். புதுச்சேரியில் 31 டிகிரி செல்சியஸும், காரைக்காலில் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. அடுத்தபடியாக
ஏப்ரல் மாதத்தில் ரெமல் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உருவாகும் பட்சத்தில் நெருங்கி வந்தால் தமிழகத்திற்கு தாழ்வு நிலையாக தமிழகம் நோக்கி வரக்கூடும். அல்லது தமிழகம் நெருங்கி அதாவது வடக்கு நோக்கி செல்ல அதிக வாய்ப்பு தென்படுகிறது. விவசாயிகள் பொறுத்த மட்டில் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்ய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.